அதாவது பாணி கிரகணம்னு பேரு. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்றதெல்லாம் வந்து பிடிக்கும், ஒரு 2 மணி நேரத்துல விட்டுட்டு போயிடும். இந்த பாணி கிரகணம் இப்ப பிடிக்கிறோம் பத்தியா, இந்த ஆயுஷ்க்கும் விடாது. சரியா? எப்படி எப்படி ஆயுஷ்க்கும் விடாது. சரியா? அதனால இப்ப பிடிக்கிற கைய கெட்டியமா புடிச்சுக்கணும். சரியா? கை காட்டுறா, வலது கை காட்டுறா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரியா? இந்த பஞ்சபூதமும் பெண்ணுக்குள்ள அடக்கம். பெண் பேணும் தன்மை உடையவள். பெண் வந்து பாதுகாக்க மாட்டா, அவ வந்து கட்டி அரவணைச்சிட்டு கொண்டு போவா அந்த குடும்பத்தை. ஆனா ஆண் எப்பேற்பட்டவனாக்கா ஆளும் தன்மை கொண்டவன். சரியா? அதனாலதான் அவனுக்கு ஆண்மகன் பேரு, ஆளும் தன்மை உடையதால் அவனுக்கு ஆண்மைன்னு பேரு. சரியா? அப்ப நான் அவளை பாதுகாப்பேன் அப்படின்றதுக்காக இப்படி பிடிக்கணும் கையை. எப்படி பாப்போம்? இப்ப பிடிச்ச கைய ஷாப்பிங் மால் போனாலோ, சினிமா தியேட்டர் போனாலோ, டி நகர் போனாலோ, ஜிஏ ரோடு போனாலோ, எம்சி ரோடு போனாலோ விட்டுறக்கூடாது. கெட்டிமா பிடிச்சுக்கணும். சரிங்களா? 29 வருஷமா ஐயரண்டு திங்களாய் அடிவயிறு நொந்து பெற்று இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்து குட் ஹேபிட்டோட, ஓகேவா? ஆமா தானே? குட் ஹேபிட்டோட கிளீனா ஒரு பையனை யார்கிட்ட ஒப்படைக்கிறோம்? உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதை நீ எப்படி பாத்துக்கணும்? கண்ணை இம காக்குற மாதிரி தன்ச பாத்துக்கணும். குழந்தைய வெங்காயம் எல்லாம் உரிக்க விடக்கூடாது, கண்ணுல தண்ணி வரக்கூடாது எங்க குழந்தைக்கு. சரியா? ஏதாவது வேணும்னாக்கா நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, குழந்தைய சமைக்க சொல்லாத.